100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 தமிழ் புத்தாண்டில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்படி ஒரு வாழ்வை வாழப்போகிறீர்கள்? இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது? இந்த புத்தாண்டில் நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்ன, ஆன்மீக காரியங்கள் என்னென்ன, குடும்பத்தினுடைய நிலை, திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம், தொழில் இவையெல்லாம் எப்படி இருக்கும், பண வரவு தாராளமாக அமையுமா அப்படின்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டில் என்னவெல்லாம் நிகழப்போகின்றது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். சரி வாங்க, இந்த 2024 தமிழ் புத்தாண்டில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தமிழ் வருடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 60 வருடங்கள் தான் மாறி மாறி சுழற்சியில் வந்து கொண்டே இருக்கும். இதில் 38வது வருடமாக வருவது தான் குரோதி வருடம். இந்த குரோதி வருடம் தான் இந்த 2024 தமிழ் புத்தாண்டில் வரப்போகின்றது. மே மாதம், அதாவது மே மாதத்தில் குரு பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. தற்போது ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டில் கேது பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் சஞ்சரிக்கும் இடங்களை பொறுத்து உங்களுடைய நிலை மாறப்போகின்றது. மிதுனம் ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக போகின்றதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்த வேலையில் நிச்சயம் மாற்றம் ஏற்பட போகின்றது. நீங்கள் பணி மாறுதல் செய்ய விரும்பினா அது நடக்கும். இடமாற்றம் செய்ய விரும்பினா அதுவும் நடக்கும். வீடு மாற வேண்டும், வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு போகணும், குடிபெயரணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல விரும்பும் நபர்களுக்கு நடக்கும் நிச்சயம் அந்த நல்ல விஷயமும். கல்வி ரீதியாக மாற்றம் பெற வேண்டி வேறு இடங்களுக்கு செல்ல விரும்பினா அதுவும் நிச்சயம் நடக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதனால் உங்களுக்கு வாழ்க்கை சிங்கிள் லைஃப்பில் இருந்து கல்யாண வாழ்க்கையை நோக்கி இந்த வருடம் செல்லும். பல மாற்றங்கள் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் கொஞ்சம் கூட அலட்சியமாக இருக்காதீங்க. எதையும் பார்த்து செய்யுங்க. ஒரு மெசேஜ் அனுப்பினா கூட 2க்கு 3 முறை சோதனை செய்து பார்த்துட்டு மெசேஜ் அனுப்புங்க. இது எடுத்துக்காட்டு தான். இப்படி எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகின்றது. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாக போகின்றது. இதுவரை இருந்த கிட்னி பிரச்சனைகள் சரியாகும், வயிறு பிரச்சனைகள் சரியாகும், கால் வலி, மூட்டு வலி சரியாக போகின்ற காலம் இதுதான். காசு எவ்வளவு வந்தாலும் கையில் பணம் இருக்காது. வருகின்ற பணமெல்லாம் செலவிற்கே போதுமானதாக இருக்கும். இதை சமாளிக்க நீங்கள் சுப செலவுகள் செய்யலாம். உங்களுடைய சேர்க்கையில் கவனமாக இருக்கணும். யாரோட நட்பாக இருக்கீங்க அப்படின்றதில் கவனமாக இருங்க. கூடாது சேர்க்கை பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஆபத்துகளை ஏற்படுத்தும். கூடா நட்பு கேடில் முடியும் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். குடும்பத்தினரிடம் அன்பாக இருங்க. நிலம் வாங்கும் ராசியும் உங்களுக்கு இருக்கின்றது. சுப செலவு காரணமாக திருமண செலவுகள், வீடுகள், புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் குடும்பத்தினரிடம் அன்பாக இருங்க. அவங்கக்கிட்ட சண்டை போட வேணாம். அம்மா அப்பாவிடம் அன்பாக இருங்க. மனைவியிடம் கோபம் கொள்ள வேண்டாம். 2024 தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்வை நிச்சயம் வாழ்வீங்க என்று சொல்லியே ஆகணும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கும் அமோகமான ஒரு வாழ்வு காத்திருக்கின்றது. எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை வெல்லலாம். மறைமுக எதிர்ப்புகளால் நினைத்த சில காரியங்கள் கைகூடுவதில் தாமதம் ஏற்படும். உறவுகளிடத்தில் ஆதரவான சூழல் அமையும். எதிர்காலம் நிமித்தமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. பிடிவாத குணத்தினை குறைத்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். நண்பர்கள் வழியில் அனுசரித்து போங்க. கடன் பிரச்சனைகள் குறையும். எதலையும் சுயமாக சிந்தித்து செயல்பட போகிறீங்க. மனதளவில் இருந்த தடுமாற்றங்கள் விலகப் போகின்றது. மூத்த உடன்பிறப்புகளிடத்தில் அனுசரித்து போங்க. பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்பட போது
குழந்தைகளுடைய குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சில நேரங்களில் ஒருவித சோர்வு மந்தநிலை ஏற்படும். சில பணிகளை மற்றவர்களை எதிர்பாராமல் நீங்களே செய்வது தான் நல்லது. நினைத்த சில பணிகளில் திடீர் மாற்றங்கள் செய்ய போகிறீங்க. மின்சாதன பொருட்களின் சேர்க்கை உண்டாக போது. முக்கியமான ஆவணங்களில் கவனமாக இருங்க. மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் திறமை உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தாமதம் ஏற்படும். திடீர் செலவுகளால் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும். வருமானத்திற்கான புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க. எதிர்பாராத சில இடமாற்றத்திற்கான சூழல் அமையப் போகின்றது. கிடைக்கும் வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்வது நல்லது. பணிபுரியும் இடத்துல ஆர்வமின்மை ஏற்படும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பேச்சுகளில் நிதானம் வேண்டும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கான மதிப்புகள் மேம்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது உயர்வை ஏற்படுத்தும், ஆதரவை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தோடையும் வேகத்தோடையும் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். இருப்பினும் விவேகத்தோடையும் செயல்படணும். வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுங்க. போட்டியாளர்களின் மூலமாக புதிய அனுபவம் கிடைக்கும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். பங்குதாரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். இந்த காலகட்டம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு அமோகமான காலகட்டமாக அமைய போகின்றது. மறைமுகமான வருவாய் மூலமாக மிக பெரும் ஒரு உச்சத்தை தொட போறீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை உணர்ந்து கொண்டவர்கள்தான் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். இந்த ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. உங்களின் நட்பு வட்டம் விரிவடைய போகின்றது. அயல் நாட்டில் இருப்பவர்கள் உதவி செய்ய வரப்போகிறாங்க. வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கின்றது. பொருளாதார நிலையில் சற்று ஏற்ற இறக்கம் ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தக தொடர்பும் ஏற்படும். சிலர் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் செய்ய நேரிடும். புது வேலை வாய்ப்பு அமையும். புதிய கடன்களை வாங்கினாலும் அது சுப விரயமாக மாறி பழைய கடன்களை அடைப்பீங்க. லாப சனி நீங்கள் கேட்டதையும் கொடுப்பார், கேட்காததையும் அள்ளி கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் தொட்டதெல்லாம் துலங்கப் போகின்றது. இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய போகின்றார். வருமானம் அதிகரிக்கும். பெரிய பதவிகள் தேடி வரும். பாதியில் நின்று போன வீடு கட்டும் பணியை முடிப்பீங்க. அனுபவபூர்வமான பேச்சால் எல்லோரையும் கவர்வீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் பயணம் செய்கிறார். இது நன்மையை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் ராகு பகவான் எதிர்பாராத யோகத்தையும் திடீர் பண வரவு போட்டி பொறாமைகளையும் ஒழிப்பார். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீங்க. அடுத்தவர்களுடைய சூழ்ச்சியால் நீங்கள் மாட்டிய பிரச்சனைகள் இனி தானாகவே மறைந்திடும். புத்திர பாக்கியம், தெய்வ அருள், புண்ணிய காதல் ஆகியவற்றை குறிப்பிடக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் வருவதால் சோதனைகளை தாண்டி மாற்றங்கள் கொடுக்க போகின்றார். வாங்கிய கடனுக்கு அசலுக்கு அதிகமான கடனை செலுத்தியவர்களுக்கும் கடன் சுமை குறைய போகின்றது. புத்திசாலித்தனத்தை மூலதனமாக கொண்டவர்கள்தான் மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள். உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்ற வகையில் சில விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். புதிதாக அறிமுகமானவர்களை நம்பி எந்த செயலையும் செய்ய வேண்டாம். எமனாக வந்துட்டான் பாடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிலர் வரவும் வாய்ப்பு இருக்கின்றது. கூடவே இருப்பவராகவும் இருக்கலாம், உங்களை தேடி வரப்போவராகவும் இருக்கலாம். இவங்க கிட்டலாம் சற்று கவனமாக இருங்க. புதிய வீடுகளை வாங்க கடன் உதவி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இதுநாள் வரை கூட்டு தொழில் செய்த நீங்கள் பிரிந்து புதிய தொழில் தொடங்கலாம். இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கின்றது. பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024 தமிழ் புத்தாண்டு இருக்கின்றது. இது குரோதி ஆண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1, 2024 பிறக்கக்கூடிய இந்த காலம் ஒரு வருட காலத்திற்கு மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனி ஏறுமுகம் என்று தான் சொல்ல வேண்டும்.
எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தெய்வ வழிபாடு மட்டுமே இன்றி அமையாததாக இருக்கின்றது. உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பண வரவு ரீதியாகவும் இந்த 2024 தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்கின்றது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், தெய்வ வழிபாடு. அது எந்த தெய்வ வழிபாடு என்றால், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுடைய ராசியும் நட்சத்திரத்தையும் சொல்லி வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்வில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே ராஜயோக வாழ்க்கையை வாழ அது நிச்சயம் உதவும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசிக்காரர்களாகிய பலரும் இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொள்ளவும் சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்.